திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிக்க அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியிலையும் வணங்குகிறோம். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்து திருக்கதவம் அடைதல். ஞானப்பிரகாசம் ஐயா இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. கொடுங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சரி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் போனும் உய்ய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞானக் கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அற்புதம் சிவபெருமான். அடுத்து திருக்கதவம் திறத்தல். வாங்க, காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி புனிதவதி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. நமச்சிவாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து
பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமாலுற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அரட்டாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புழங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் 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 சிவபெருமான். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய திரு சிவகுமார் ஐயா அவர்கள். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகும். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க சாமி வாய்ப்புக்கு. அற்புதம். நன்றி சாமி சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் தினந்தோறும் சிந்தித்து ஒரு பாடல் என்கிற வரிசையில் தினந்தோறும் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இனிதே நுழைவோம். முதற்கண் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து தந்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும், நம்ம எல்லாம் பிறந்து மொழி பயின்று நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் கருவுற்ற நாள் முதலாக இன்றளவும் இமை பொழுதும் என் நெஞ்சில் அப்படி என்று சொல்லக்கூடிய இமை பொழுதும் நம்முடைய நெஞ்சில் ஆடிக்கொண்டிருக்கின்ற இறைவன், அந்த இறைவனுடைய திருவடியை காண்பித்துக் கொடுத்த அனைத்து குருநாதர்களுக்கும் ரிஷிமார்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி சமர்ப்பித்து, அதாவது மொழி பயின்று பிறந்து மொழி பயின்றுனா நம்ம பிறந்து வளர்ந்து இதுதான் திருவடி, சிவபெருமானுடைய திருவடி எதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருந்த நமக்கு இதுதான் இறுதி நிலை அப்படின்னு காமிச்சு கொடுத்த அந்த குருநாதருக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சமர்ப்பித்து அந்த உச்சபட்ச ஞானத்தை நமக்கு சுட்டி காட்டி, நீ அலைந்ததெல்லாம் போதும், இந்த உலகம் நிறைவுடைய நிலை இல்லாதது, நிறைவு அடையாதது அப்படின்னு நமக்கு குருநாதர் சுட்டி காண்பித்து, எண்ணிலடங்கா இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்பதை கூறி நம்மில் இருக்கக்கூடிய இறைவனை தொட்டு காண்பித்து தரக்கூடிய அந்த குருநாதருக்கு தான் நம்ம உடல் பொருள் ஆவியை சமர்ப்பிக்கணும். இல்லைன்னா குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அப்படிப்பட்ட குருநாதருக்கு நாம் என்றைக்கும் கடமைப்பட்டுக்கிறோம். நம்முடைய அறியாமை நீக்கி 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 என்ன பண்றாரு, அந்த இருளை அகற்றி 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 நம்மையும் ஒரு பொருட்டா மாற்றி சிவம் ஆய் சிவிகை ஏற்றுவித்த சிவமா மாத்தி விடுறாரு இல்லையா.
ஒரு கண்ணாடி போல குருநாதர் வந்து நமக்கு உதவி செய்யறார். அதனாலதான் குருவருள் நமக்கு ரொம்ப முக்கியம். குருவருள் ரொம்ப முக்கியம். அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி பொற்பாதங்களில் வணங்கி நிகழ்ச்சிக்கு இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 11வது தலைப்பில் அட்டமா சித்தி என்கிற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 66 பாடல்கள் முடித்து 67வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். பாடல் எண் 67. திருச்சிற்றம்பலம். ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவாரே. காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவாரே. இது திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்தி தலைப்பின் கீழ் 67வது பாடல். இனி பாடலை பதம் பதமாக பார்க்கலாம். ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே. இது பிரிச்சு பதமா பார்த்துட்டோம். இப்போ பாடலுக்கு உண்டான பொழிப்புரையை பார்க்கலாம், விளக்கத்தை பார்க்கலாம். தர்ம ஆதீனம் வெளியிட்டிருக்கிற பொழிப்புரை. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆர்வத்தால் சிவனை காணுதற் பொருட்டு கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் கால்கள் நோவ நடந்து சுற்றி வரினும் பயனில்லை. ஆர்வத்தால் சிவனை காணுதற் பொருட்டு கடல் சூழ்ந்த உலகம் முழுதும் கால்கள் நோவ நடந்தும் சுற்றி வரினும் பயனில்லை. அது நிற்க சிவனுக்கு மிக இனியவராகிய சிவயோகியரே, சிவனுக்கு மிக இனியவராகிய சிவயோகியரே அவன் இருக்கும் இடத்தை அறிந்து காண்பார். மீண்டும் ஒரு முறை பொழிப்புரை சொல்லிடுறேன். ஆர்வத்தால் சிவனை காணுதற் பொருட்டு கடல் சூழ்ந்த உலகம் முழுதும் கால்கள் நோவ நடந்து சுற்றி வரினும் பயனில்லை. அது நிற்க சிவனுக்கு மிக இனியவராகிய சிவயோகியரே அவன் இருக்கும் இடத்தை அறிந்து காண்பார். இது பாடலுக்கு உண்டான பொழிப்புரை, தர்மயாதன வெளியிட்ட விளக்கம். சரியா? இப்போ நம்ம யதார்த்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில திருமூல நாயனார் நமக்கு சிகார சைவநெறி பாடசாலையில பங்கெடுத்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நமக்கும் என்ன இந்த பாடல் சொல்ல வருதுன்றத யதார்த்த உலகத்துல நம்ம அர்த்தத்தை எடுத்துக்கலாம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து, ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. இதான் 2 லைன், முதல் 2 லைன். இததான் நம்ம ஆரம்பத்துல இருந்து ரொம்ப வலியுறுத்தி 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 இரவு 9:50க்கு நிகழ்ச்சியில சொல்லிட்டே வரோம். சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம்ன்ற தலைப்புல பேசிட்டே வரோம். சிதம்பர ரகசியம், உள்முக பயணம், உள்முக பயணம் பேசிட்டே வரோம். ஆமா, இந்த பாடல் சொல்ற உண்மை என்னன்னா, அதுவும் அட்டமா சித்திக்கு கீழ் இந்த பாடல் ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ படிப்படியா 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 ஒரு நிலை, ஒரு நிலையா
அந்த தேர்ச்சி பெற்று இந்த உயிர் சரியிலிருந்து கிரியைக்கு வரும். அந்த கிரியையிலிருந்து யோகத்துக்கு வரும். யோகத்திலிருந்து ஞானத்துக்கு வரும். ஞானத்திலிருந்து ஞான அனுபூதிக்கு வரும். ஞான அனுபூதியில சத்தை தெரிந்து கொள்ளும். சத்தை தெரிந்து கொண்ட உயிர் பிறகு சித்தை புரிந்து கொள்ளும். பிறகு சித்தை புரிந்து கொண்ட உயிர் ஆனந்தத்தை தழுவும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. முதல் சிவபெருமானை பத்தி கேள்விப்படுறீங்க. எல்லாருமே சிவபெருமானை தெரிஞ்சுக்கணும்னு முதல்ல யாரும் உள்ள வர்றதில்லை. படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிற ஒருவன் உலன் அப்படின்னு யாருமே பார்க்க வரல. நம்ம வேதனைக்காகத்தான் வந்தோம். நம்முடைய வயிற்றுச்சலுக்காகத்தான் உள்ள வந்தோமே கண்டி, நம்முடைய தேவைக்காகத்தான் சிவபெருமான் பக்கமே வந்தோமே கண்டி, சிவபெருமானுடைய அந்த அசாத்தி இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிற ஒருவர் இருக்கிறாராமே, அவரை நம்ம தெரிஞ்சுக்கணுமே, அவருக்கு நம்ம அடிபணியணுமேன்னு சொல்லிட்டு யாருமே உள்ள நுழையல. நீங்க திருவண்ணாமலைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, எந்த கூட்டத்தை நீங்க பார்த்தாலும் சரி, இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு யாரும் அலைவது இல்லை. அதுக்கு ஒரு வைத்தெரிச்சல், அதுக்கு ஒரு நீடு, அதுக்கு ஒரு தேவை, அதுக்கு ஒரு சாமி வாழை அளந்து வச்சிருக்கிறாரு. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி, மாட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கடிவாளத்தை அளந்து வச்சிருக்காரு. முழு அதிகாரத்தை கொடுக்கறதே இல்லை. முழு அதிகாரத்தை கொடுக்கறதே இல்லை. அவன் எப்ப அந்த மூலத்தை அந்த திருமூலத்தை எப்ப நினைப்பான் தான் சாமி காத்துக்கிட்டே இருக்கிறார். அதுக்குதான் துயரத்தையும் துன்பத்தையும் ஆசையும் தூண்டி, அது உன்னால் ஆகாது, அது உன்னால் முடியாதுன்னு என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்துல ஒண்ணு விட்டுருக்காங்க. அப்போ நீயாக மோதி 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 என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி நடத்துவது இறைவன் தான் அப்படின்ற ஒரு அறிவு என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் கிரகப்பிரவேசம். அன்னைக்குதான் வீடு கொடுத்தனும் போறது. அன்னைக்குதான் நம்ம வீட்டுல சாமி இறங்குறார். அது வரைக்கும் ஒரு நான் என்ற கொம்பு இருந்தது இல்லையா, அதுதான் துன்பத்துக்கு காரணம். அப்போ அந்த நாதத்தை கேட்க விடாம, அந்த ஒளியை பார்க்க விடாம நம்மள தடுத்து வச்சுக்கிற மிகப்பெரிய மாயை தான் ஆணவம். இந்த ஆணவத்தினுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? ஆசைப்படுதல். இந்த ஆசை பட அது அடைய முடியாமல் போனதால இது கோயிலுக்கு வருது. எதுக்கு முதல்ல கோயிலுக்கு வருது? இது தன்னுடைய ஆணவத்தால் விரும்பிய பொருள் கிடைக்கவில்லை என்பதற்காக கோயிலுக்கு வருது. சும்மா ஒண்ணும் வரல. சோழிய குடுமி சும்மா ஆடாது. அப்ப சாமி முதல்ல எப்படி இழுக்கிறாருன்னா, ஆசையை கூட்டி அது நிகழவில்லையே என்கிற வருத்தத்தினால, இது நடக்கலையே, அது நடக்கலையே, கல்யாணம் நடக்கல, அது நடக்கல, இப்படி ஆகல, அப்படி ஆகல, ஏதோ ஒரு குறைய வச்சு என்ன பண்றாரு, தன்னுடைய வலையில முதல் விழ வைக்கிறார் சாமி. ஏன்னா வந்து சேரட்டும், இப்படியாவது கோயிலுக்கு நீ வரைய, இந்த வேண்டுதலை வச்சையாவது நீ வரையன்னு தான் திருவண்ணாமலையில சாமி எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் திரு அண்ணாமலையில என்ன நடக்குதுன்னா, முதல்ல ஞானத்தை சாமி கொடுக்கவே மாட்டாரு. அந்த அபிலாஷைகளை தூண்டி விட்டு அது நடக்கணும்ன்ற பெரிய கற்பனையை தூண்டி விட்டுருவாரு. அவ்வளவுதான். இதுக்காக நீ வலை வந்துக்கினே இருப்ப, சாமி சிரிச்சுக்கினே இருப்பாரு. அப்போ அந்த அபிலாஷைகளை தூண்டி விட்டு நீ உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், நீ ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த அத்தனை சோதனைகளும் அத்தனை துக்கமும். அப்ப துக்கம் எங்க இருந்து வருது? நீ ஆசைப்பட்டதால் வருகிறது. அப்போ ஆணவம் ஆசைப்படும். ஆணவத்தின் இயல்பு என்னன்னா ஆசைப்படுறதுதான். அப்போ அந்த ஆணவத்தினுடைய இயல்பை மாத்துறது குருநாதர் தான். இனி ஆசைப்படுறதை நிறுத்து, துன்பம் தான். எதுக்கு ஆசைப்படுவானே, எதுக்கு ஏங்குவானே, எதுக்கு ஏமாறுவானே, எதுக்கு ஆசைப்படுவானே, எதுக்கு ஏமாறுவானே? அடங்கி இரு, அவ்வளவுதான். எம்பெருமான் சித்தம் என்னவோ அதுபடி இரு, அவ்வளவுதான். இது முதல் நிலை. அப்ப வேண்டத்தக்கது அறிவு. இப்பதான் பக்தி நேருக்கு. அப்ப முதல் உள்ள வந்தது எதுக்குன்னா, சாமியை பார்க்கறதுக்கு,
இறைவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் வரவே இல்லை. தன்னுடைய குறைகளை போக்கிக் கொள்வதற்காகத்தான் உள்ள வராங்க. 5 மூட்டை 60 நல்லா இருக்கு. ஏசி, வண்டி, வாகனம், எல்லாம் காரு, இருக்கிற இடம் எல்லாமே இருக்குன்னு நீங்க எதுக்கும் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நேர்த்தியா நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க கோயில் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. ஆமா. கோயில் பக்கம் யாரும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. எல்லாமே எல்லா வசதியும் இருக்குது. எல்லா வசதியும் இருக்குதுன்னா திரும்பிடும். ஆனா, ஏதாவது ஒரு பலகீனத்தை வைக்கிறார் சாமி. ஏதாவது ஒரு பலகீனத்தை வைக்கிறாரு. வச்சதுனால தான் நம்ம எங்க போறோம்? கோயிலுக்கு போறோம். அப்பதான் முதல்ல சிவபெருமான போய் பார்க்கிறோம். அந்த தெய்வம், இந்த தெய்வம், இந்த தேவர், அந்த தேவர், குல தெய்வம், அந்த தெய்வம், இந்த தெய்வம் எல்லாத்தையும் பார்த்து ஆஞ்சி கோஞ்சி இனி எதுவும் ஆகலன்னு சொல்லும்போது தான் சாமி கிட்ட வந்து நிக்கிறோம். எங்க? சிவபெருமான் கிட்ட. அப்போதான் தேவாரம் தெரியுது நம்ம கண்ணுக்கு. அப்போ எதுக்காக உள்ள வந்தோம்? துயரம் போக்குறதுக்காக உள்ள வந்தோம். அதுக்கப்புறமா தான் சாமியோட பலத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அவருடைய புகழ் நம்ம பாட ஆரம்பிக்கிறோம். பாட பாட தான் தெரியுது. அவருடைய புகழ பாட பாட நம்முடைய துக்கம் பறந்து ஓடிடுச்சு. அதான் திருவாசகம். அப்போ யாருமே எம்பெருமானுடைய முழு தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனை அடைதல் தான் வாழ்க்கையினுடைய இலக்குன்றதை தெரிஞ்சுக்காமலே என்ன பண்றாங்க? இந்த நிலையில்லாத பொருள்களை தேடி தேடி பட்டம், பதவி, உயர்வு, ஆசை இதெல்லாம் நிலையில்லாதது. இந்த நிலையில்லாததை தேடி ஓடி ஓடி ஆஞ்சி 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 நொந்து நூலாகி போய் இறந்து போனதான் மிச்சம். அது எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு அலெக்சாண்டர் எழுதினான். இந்த உலகத்தையே வசப்படுத்தின அலெக்சாண்டர் என்ன எழுதினான் தெரியுமா? அந்த பாடி எடுத்துட்டு போகும்போது நான் எதுவுமே கொண்டு போல. ரொம்ப ஏமாற்றப்பட்டிருக்கிறான் பாவம். ஏன்னா எதுவுமே தன் வசம் வரவில்லைன்றதை அவன் எழுதி வச்சுட்டான். அவனே சாட்சி. உலகத்தை ஆளணும்னு நினைச்சா முடியல. எதுவுமே ஆளணும், எல்லாம் ரூல் பண்ணணும். அப்போ எதுவுமே அது முடியலன்றதுக்காக தான் அந்த பாடி எடுத்து போகும்போது என்ன சொல்லியிருக்கான்? நான் எதுவுமே கையில் எடுத்துட்டு போல. மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சிருந்தா என்ன பண்ணல என்னால. அப்போ அவனுக்கே இந்த நிலைமை. அது மன்னாதி மன்னெல்லாம் பிடி சாம்பலாவான்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாம் பிடி சாம்பல் தானே. அந்த உண்மையை உணர்த்துறதுக்காக தான் சாமி இவ்வளோ துன்பங்களை கொடுத்து நம்ம அவர் பக்கம் இழுக்கிறார். இந்த மாயை தான் நம்மள என்ன பண்ணுது? மாயோன், மாயை என்ன பண்ணுது? நம்மள ஏமாத்துறதே இந்த மாயைக்கு வேலை. ஏமாத்துறதே இந்த மாயைக்கு வேலை. ஏமாற்றி எப்படியாவது இறைவன் பக்கம் திருப்ப விடாம செய்யணும். அவனுக்கு இருட்டு அரின்னு பேரு. என்னது? இறைவனுடைய திருவடி பக்கம் உயிரை செலுத்தாம செய்யணும். அவனுக்கு அரின்னு பேரு. மறைச்சிருவான். எப்படியாவது மயக்கத்திலேயே இந்த உயிரை வச்சிருக்கணும். அது வரைக்கும் அவனுக்கு டியூட்டி. ஆனா சாமி வெளிச்சம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இருட்டு பறந்து போயிடும். அவ்வளவுதான். அவனுக்கு வேலையே கிடையாதுங்க. வெளிச்சம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இருட்டுக்கு என்ன கிடையாது? வேலையே கிடையாது. ஒரு முறை சிவபெருமானுடைய பார்வை பட்டுச்சுன்னா அங்க அரிக்க வேலையே கிடையாது. அங்க ஆமைக்கு வேலையே கிடையாது. அரிக்கும் வேலை கிடையாது, ஆமைக்கும் வேலை கிடையாது. துக்கம் பறந்துடும். தரித்திரம் போயிடும். பரம தரித்திரம் ஓடி போயிடுவான். அப்போ ஒரே முறை சாமி பார்த்தாருன்னா போதும். அந்த கடைக்கன் பார்வை மாதிரி சாமி ஒரு முறை பார்த்துட்டாருன்னா, நீ நடியான் அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப சிவனடியாரா மாறுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவனுக்கு ஆட்பட்டவர்கள் மட்டுமே ருத்ராட்சம் அணிந்து கொள்ள முடியும். அவனுக்கு ஆட்பட்டவர்கள் மட்டுமே திருநீர் பூசிக்கொள்ள முடியும். அவனுக்கு ஆட்பட்டவர்கள் மட்டுமே 5 எழுத்தை சொல்ல முடியும். அவனுக்கு ஆட்பட்டவர்கள் மட்டுமே சரிகைக்கு வர முடியும். அவர்களுக்கு ஆட்பட்டவர்கள் மட்டுமே கிரியைக்கு வர முடியும். அவர்களுக்கு சிவபெருமானுக்கு ஆட்பட்டவர்கள் மட்டுமே யோகத்துக்கு வர முடியும். சிவபெருமானுடைய அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுக்கு அடிமை செய்வதற்கு மட்டுமே ஞானத்திற்கு வர முடியும். அதுக்கப்புறம் தான் அனுபூதிக்கு வர முடியும். அதுக்கப்புறம் தான் சத்தை தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் தான் சித்தை புரிந்து கொள்ள முடியும். சத்து, சித்து, அதுக்கப்புறம் ஆனந்தமயமாக மாற முடியும். சமாதி நிலையை அடைய முடியும். அப்போ சாமி தீர்மானிக்கிறாரு. யார? சிவனடியாரை யார் தீர்மானிக்கிறது? சாமி தீர்மானிக்கிறாரு. அப்ப முதல் நிலை உன்னுடைய ஆசையை தூண்டி உன்னை அவமானப்படுத்துவதுதான் முதல் டியூட்டி. உன்னை உன்னை விட்டு அழ விட்டு வேடிக்கை பார்த்து உனக்கு உலகம் வேணுமா நான் வேணுமா? there are 2 options. நிலை இல்லாதது வேணுமா என்னுடைய திருவடி வேணுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்.
இந்த பாழா போனோம் ரெண்டும் கட்டா நிலம், பாழா போன இந்த ரெண்டும் கட்டா நிலைமைன்னு சொல்லுவாங்கல்ல, திருவடியும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னும் போது நமக்கு துன்பமும் சாமி என்ன பண்றாரு, பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நிலையில்லாத காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பாழா போனது என்ன பண்ணுது, அதை விரும்பி தான் ஓடி போகுது. அப்போ திருவடி தான் நிலம்னு முடிஞ்சு முடிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நிலையில்லாத பொருளை நம்ம காலடியில வந்து வந்துடும். ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். எம்பெருமானை புடிச்சிட்டீங்கன்னா அதெல்லாம் ஈஸி. சிவபெருமானை இறுக்கி புடிச்சிட்டோம்னா அதெல்லாம் ஈஸி. உலகம் தூசு. அதாவது சாமியோட கோவணம் கான் சாழலோ, கற்பொடி கான் சாழலோ, எம்பெருமானுடைய கோவணம் தான் அந்த பிரபஞ்சம். என்னது? சாமியோட கௌபீனம் இருக்குல்ல, அந்த கௌபீனத்தை அப்படி உதறினானா போதும், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அப்போ கௌபீனமா இருக்கிற இந்த உலகம் பிரபஞ்சம், அதுல இல்லாத வைரம் வைடூரியமா கேட்கிறேன். பாழா போன மனம் அதுல நிலைச்சிருக்குதே, நான் கேட்கிறேன். பட்டம் பதவி இதெல்லாம் சாமியோட கோமணம் இல்ல. அதுல இருந்து ஒரு சின்ன நூலுக்கு கூட சம்மந்தம் கிடையாது. அப்ப யாரை பிடிக்கணும்? எல்லாவற்றுக்கும் மூலமா இருக்கிற சிவபெருமானை இறுக்கி பிடிக்கணும். அதை பிடிச்சோம்னா இந்த உலகம் நம்மளுக்கு தூசு. அதுதான் இந்த பாடல் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த இத்தனை நிலையை கடந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது பொருந்தும். ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப கோயிலுக்கு போறதெல்லாம் வீணா. அப்போ இது ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு இந்த பாடல் ரொம்ப இது என்ன இப்படி சொல்றாங்களே இந்த பாடல்ல. அப்போ பாதம் நோவ நடந்து பயணம் ஊர் ஊரா போய் கோயிலை பாக்குறதுலாம் வேணாவா? காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே. இது ஞானம். சரியை கிரியை யோகம் ஞானம். சரியையில ஓடினேன் ஓடிச் சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சு போ. முதல் ஆரம்பத்துல கோயிலுக்கு போ, பூ கட்டி கொடு, வாசல் பெருக்கு, தண்ணி தெளிச்சு விடு, அடியார்கள் எல்லாம் பண்ணி கொடு. இப்போ அடியேன் போய் இப்போ ஒரு கோயில்ல பூஜை பண்ணலையா, அது மாதிரிதான். ஏன்னா அது வேணும். அந்த சரி என்ற நெறிய வந்து ஒரு வேணும். தொண்டு செய்யி, அந்த எச்சில் இலையை எடு, அடியார்கள் சாப்பிட்ட எச்சில் இலையை எடு, அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பு செய்யி, இலையை எடுத்து போடு. உடம்பால என்ன முடியுமோ அத்தனையும் செய்யி. சரியையில கோயில்ல குப்பை இருந்தா எடுத்து போடு, தண்ணி இருந்தா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடு. இது வந்து ஆரம்ப நிலை. ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய். 2வது நிலை என்ன? அந்த சாமியை நம்மளால தொட முடியாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது இல்ல, இதான் 2வது நிலைமை. ஒரு சின்னூண்டு லிங்கம் வாங்கி நீ வீட்டுல பூஜை பண்ற, உன் இஷ்டம் போல நீ என்ன பண்ற, பால் தயிர் எல்லாம் ஊத்தி என்ன பண்ற, கதவு சாத்தின்னு நீயும் அப்பாவும் என்ன பண்றீங்க. இது 2வது நிலைமை. சரியையில பழுத்து அப்புறம் கிரியையில பழுத்துட்ட. உனக்கு ஓங்காரன்ற ஒரு சத்தம் உன் காதுல கேக்குது. அது கேட்ட உடனே நீ அப்படியே அதுல லயிக்கிற. கேட்கணும். சரியையில வெற்றி பெற்றவன் கிரியைக்கு வருகிறான், கிரியையில வெற்றி பெற்றவன் இந்த யோகத்துக்கு வருகிறான். அந்த யோகத்துக்கு வருவதற்கு முன்பு அவனுக்கு ஓங்காரம் கேட்கப்படும் காதுல. அந்த ஓங்காரம் கேட்டுச்சுன்னா சரியையும் அடங்கிடும், கிரியையும் அடங்கிடும். அதுலயே லயிக்க தொடங்கும். அதுக்கு பேர் யோகம்னு பேர். அப்போ நாதம் உள்ள வந்துடும் தான் அவனுக்கு யோகம் பிறக்குது. அப்போ நாதம் வந்த பிறகு யோகம் பிறக்குது. அதுக்கப்புறம் விந்து வந்த பிறகு, விந்துன்னா ஒலி. ஒலி வந்து குருநாதர் தீட்சை கொடுத்த உடனே புருவ மத்தி தொட்டு காமிச்ச உடனே கண்ணு ரெண்டும் போய் ஒட்டிக்குது. அது ஞானம். அப்போ சரியை கிரியை யோகம், யோகத்தால நாதத்தை உணர்ந்து அதுக்கப்புறம் ஞானத்தால புருவ மத்தியில அந்த ஒலியை அடைஞ்சு அதுக்கப்புறம் ஞான அனுபூதி பெறக்கூடிய மிக அற்புதமான நெறிதான் அந்த சரியை கிரியை யோகம் ஞானம். அப்போ இப்படி இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படி 8 விதமான ஒழுக்கத்துல நின்னு ஜெயிச்சு அட்டமா சித்தி என்ற பரிசு பெற்றவர்களுக்கு உண்டான தத்துவம் தான் இந்த பாட்டு. ஆரம்ப கட்ட சாதகர்கள் இந்த பாட்டு பார்த்து பயந்துடக்கூடாது. அப்ப யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னா, இந்த 8 விதமான பயிற்சி செஞ்சு படிப்படியா 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 உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க இல்லையா, சரியையில ஒரு அனுபூதி பெற்று பிறகு கிரியையில ஒரு அனுபூதி பெற்று
முதல்ல கோயிலுக்கு ஓடி, அதுக்கப்புறம் தனக்கு வீட்டு உள்ள பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு அனுபவம் பெற்று, ஓங்காரம் காதுக்குள்ள கேட்டு, அதுக்கப்புறம் தவத்துல உட்கார்ந்து, அதுக்கப்புறம் புருவ மத்தியில வந்து உங்களுக்கு தொட்டு காமிச்சு, அதுல ஆடாம அசையாம பார்த்து ஞானத்த பெற்று, அதுக்கப்புறம் ஞான அனுபூதி அடைஞ்சு, சமாதி நிலையை கைகூடி, அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது. அப்பதான் சாமி அட்டமா சித்தி தராரு. அந்த அட்டமா சித்தி அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை உணர்த்தும் பாடல் தான் இந்த பாடல். ஒரு சிவயோகி எப்படி இருப்பாரு அப்படின்றதுக்கான அடையாளம் இந்த பாட்டுல சொல்லப்படுது. ஒரு சிவயோகி எப்படி அது தன்னைத்தானே வெளியே ஓடாம இருக்கும் இடத்தில் இறைவனை காணலாம் அப்படின்ற தலைப்புல இது பேசப்படுது. அப்போ ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவாரே. அப்போ ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 என் இறந்தோர் கோடியே. இப்படி தேடி தேடி இறந்து போனவங்க நிறைய பேரா. அப்போ குருவருள் இல்லாம தான் இவங்க தேடிட்டே இருக்கிறாங்க பாவம். குருநாதரும் ஒருத்தர் கிடைச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கு இவ்வளவு அலைச்சல் வந்திருக்காதுல்ல. அதான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் அடிக்கடி சொல்றேன், குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. எத்தனை வருஷம் பிரதோஷம் போயிருந்தாலும் 23 வருஷம் 20 வருஷம் பிரதோஷத்துக்கு போயிருந்தாலும் ஒரு குருநாதர் வந்து சுட்டி காமிச்சாதான் நந்தின்னா யாருன்னு தெரியும், நந்தி ஸ்தானம்னா என்னன்னு தெரியும். எப்படி ஞானஸ்தானம் வாங்குறாங்களோ அதே மாதிரி நந்தி ஸ்தானம் எல்லாரும் வாங்கணும். அப்போ நந்திஸ்தானம் தெரியாம அப்பனை நந்தி ஆரா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் எத்துமே நேத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. அதான் பூர்வ மத்தியம். அந்த நந்தி எம்பெருமானுடைய திருவடியை தொடாம, அந்த அதிகார நந்தியினுடைய அனுமதி பெறாம ஈசனுடைய பரிசை நாம் பெற முடியாது. அந்த திருவடியை காமிச்சு கொடுக்கறது தான் குருநாதர் வேணும். அதுதான் வலது கண்ண சூரியன் இடது கண்ண சந்திரன் புருவ மத்தியில உங்க கவனத்தை வைங்க, அங்கதான் திருவடி இருக்கு அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில சொல்லிட்டே வரும். அப்படி யார் ஒருவர் அங்கு ஆடாமல் அசையாமல் இமைக்காமல் பார்க்கின்றார்களோ அங்கே இமயமலையை தரிசனம் செய்யலாம். அங்க இமயமலையை தரிசனம் செய்யலாம். அப்போ இந்த பாட்டை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி நினைச்சிடக்கூடாது. அப்ப கோயிலுக்கு போறது நிறுத்தலாம் இல்ல. ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு நிச்சயம் வேணும். பாவம் முதல்ல பாவம், அவங்களுடைய வேதனை நிறைய இருக்கும். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அவ்வளவு உடல்ல வேதனை இருக்கலாம், மனசுல வேதனை இருக்கலாம், உயிர்ல வேதனை இருக்கலாம். அத்தனை வேதனை சமாளிக்கிறது தான் திருவண்ணாமலைக்கு உயிர் பயணிக்குது பாருங்க. எத்தனை உயிர், அத்தனை குறைகளையும் சாமி கேட்டாகணும். லட்சக்கணக்கான மக்கள் எப்படி வருது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கோரிக்கை. சாமி என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வினையை அறுக்கிறதுக்கு உண்டான எல்லா வழியும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். சுத்த 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 கிரிவலம் வர வர என்ன ஆகும், அந்த வினையை அறுக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஆஞ்சி ஓஞ்சி உட்கார வைப்பார் பாருங்க. அப்புறம் தான் திருவடியை காமிச்சு கொடுப்பாரு. அதுதான் பூர்வ மத்தியம். அப்ப முதல்ல ஓட விடுறாரு. போய் பாரு, எங்க பார்க்கணுமோ அங்க போய் பாருன்றாரு. அதுக்கப்புறம் அதுல ஒரு தொய்வை ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தி அதுக்கப்புறம் ஆசனத்தை தராரு. இயமம் நியமம் ஆசனம். அப்ப உட்காந்து ஒரு இடத்துல கவனிக்க சொல்றாரு. நான் உனக்குள்ளதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒன்றாய் உடனாய் வேறாய், வேறாய் இருக்கிற இறைவன் உடனா இருக்கிறாரு, நமக்கு உடனா இருக்கிறாரு. உடனா இருக்கிற இறைவன் நமக்கு ஒன்றாக மாறக்கூடிய நிலைமை தான் இந்த நிலைமை. அப்போ காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகரறிவாரு. அந்த பூர்வ மத்தியத்தை யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கினாங்களோ அவங்க வெளியே ஓட மாட்டாங்க. அவங்க இருந்த இடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இருந்த இடத்துல இருந்து இறைவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுன்னு இவ்வளவு நாளா நான் அலைஞ்சிட்டு இருந்தேனேன்ற ஒரு கஷ்டம் அவங்களுக்கு இருக்கவே செய்யும். அப்போ என் கூட இருந்து நீங்க சொல்லாமலே இருந்திருக்கீங்க இவ்வளவு நாளா, அப்போ எவ்வளவு பெரிய ஏமாத்தானம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞானியை பார்த்து ஒரு கேட்கறாருன்னு வச்சுக்கலாம். சரிப்பா, உனக்கு எப்போ பக்குவம் வருதோ அப்பதான் நாங்க காமிச்சு கொடுக்க முடியும்.
பக்குவம் வராத வரைக்கும் நான் எப்படி உங்களுக்கு காமிச்சு கொடுக்க முடியும்? இவ்வளவு நாளா சொல்லாம இருந்திருக்கீங்க. இப்ப நான் உணர்ந்த பிறகுதான் தெரியுது இந்த திருவடியில எனக்கு இவ்வளவு பெரிய இன்பம் இருக்குதுன்னு. அப்ப ஏன் நீங்க போன வருஷத்துக்கு முன் வருஷமே என்ன சொல்லல? போன வருஷத்துக்கு முன் வருஷம் சொல்லியிருக்கலாம். இன்னும் நீங்க வேகமா வெளியில போய் பூஜை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். பெரிய ஆர்வமா இருந்தீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லல. அப்ப அந்த உயிருக்கு உபாயம் எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும். எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்காது. சாமி கொஞ்சம் சில பேர் ஓட விடுறாரு, சில பேர் உட்கார வைக்கிறாரு, சில பேர் புருவ மத்தியில உணர்த்துறாரு. அதான் சொன்னேன். சில பேருக்கு வேறா இருக்கிறாரு. யாருக்கு? வேண்டுதல் வைக்கிறவங்களுக்கு வேறா இருக்கிறாரு. இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்றவனுக்கு உடனா இருக்கிறாரு. போப்பா, எனக்கு வேண்டி வேண்டி ஒண்ணுமே எனக்கு நடக்கல போப்பா அப்படின்னு நொந்து போற உயிருக்கு உடனா இருக்கிறாரு. சரி, இனி நீ வேற நான் வேற இல்ல. இனி நீ வேற நான் வேற இல்ல. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்தார் அமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனின் தனக்கு செம்மையே ஆயே சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. சிவபதம் ராஜாதி ராஜனா மாத்துறாரு. அதுக்காகத்தான் அற்ப பொருள்கள்லாம் நமக்கு தரமாட்டுறாரு. சிவமாவே மாத்துறதுக்கு தான் இவ்வளவு துன்பத்தையும் தராராம். எப்படி? இந்த உலகியல் துன்பம் இருக்குது இல்லையா, அதுக்கு எதுக்கு இவ்வளவு துன்பம் தராரு தெரியுமா? நீ போய் மாட்டிக்க கூடாது. சின்ன சின்ன சொப்பு, சின்ன சின்ன இந்த குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பொருள் எல்லாம் பார்த்த உடனே வாங்கி 3.25 நாள்ல திருப்பி கீழே போட்டுரும். அது மாதிரிதான் இந்த உலக வஸ்துக்கள். அந்த மாதிரி ஆடி கார் முதல் நீங்க ஏரோப்ளேன் வாங்கினா கூட 3 நாள் தான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்ன்ற மாதிரி எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு எண்டு இருக்கும், நிறைவடையாது. அதுக்காகத்தான் சாமி வேண்டுவதை கொடுப்பதே இல்லை. யாருக்கு? தன் அடியார்களுக்கு. அப்படி கொடுத்துட்டாருன்னா நீங்களும் அவரும் தூரம் தான். நீங்களும் அவரும் தூரம் தான். என்ன அந்த அழற குழந்தைக்கு அந்த பிபி வாங்கி கொடுக்குற மாதிரி தான். அது கொஞ்ச நேரம் ஊதி 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 பார்த்து வாய் வலிச்சு என்ன பண்றோம்? அது தூக்கி எட்ட போட்டுரும். அந்த பிபி வாங்கி கொடுக்குற மாதிரி தான் சாமி வேண்டியதை கொடுத்துட்டாருன்னா அதை வச்சுன்னு கொண்டாடி நோக்கம் எனக்கு பிபி கொடுத்துட்டாரு, எனக்கு பிபி கொடுத்துட்டாரு, பிபி கொடுத்துட்டாருன்னு. அது யாரும் கண்டுக்கலன்னா தூக்கி அங்க ஓரமா போட்டுருவீங்க. எல்லாரும் ஊதும்போது எடுத்து ஊதின்னு இருப்பீங்க. அந்த மாதிரி குழந்தை மாதிரி தான் நம்ம உடம்பும். அப்போ எப்போ நம்ம வேண்டுதல் பலிக்கவில்லையோ, எப்போ நம்ம வேண்டுதல் எதுவுமே நடக்கவில்லையோ, அப்பவே சாமியோட புள்ள நம்ம. எப்போ சாமியோட பிள்ளையா மாறுறோம்? எப்போ வேண்டுதல்லாம் பலிக்கலையோ, எப்போ நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கலையோ, எப்போ நம்ம சாமி நம்ம கையில இல்லைன்னு தெரிஞ்சு போச்சோ, அப்பவே நம்ம சாமியோட பொண்ணாயிடுறோம், சாமியோட மகளாயிடுறோம், சாமியோட மகனாயிடுறோம். அப்போ சாமி அவர் கையில இருக்குது தெரிஞ்சு நம்ம பணிய ஆரம்பிக்கணும். அப்பதான் அதான் முதல் நிலை. சாமி இது வரைக்கும் வண்டி சாவி என்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சிருந்தேன், சத்தியமா இல்ல. நீங்க தான் என்ன ஆட்சி செய்றீங்க நல்லா தெரிஞ்சு போச்சு. இனி என் திருவடியை பணிகிறது தவிர எனக்கு வேற வழி இல்லை சாமி அப்படின்ற போதுதான் நமக்கு கவலை போகுது. அப்போ ஒவ்வொரு கணமும் நான் தான் நடத்துறேன்னு சாமி சொல்லும் போது நமக்கு ஒரு நிறைவு ஏற்படுது. அப்போ நம்ம ஆசைப்பட்டவன் என்ன பண்றான் உள்ள, அவன்லாம் என்ன பண்றான், ஏற கட்டி போதும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் போதும், எட்ட போயிட்டு சாமியே வந்து நடத்தும் போது நீ என்னத்துக்கு போ, அவ்வளவுதான் தீர்ந்து போச்சு. ஆனா உலகம் 4, சமூகம்ன்றது 4 பேர். என்னது சமூகம் என்பது 4 பேர். கேள்வி கேட்டுனே இருக்கும். சமூகம்ன்றது 4 பேர். அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? பாவம் ஒரு சிவனடியாரா இருந்தா என்ன சொல்லுவீங்க? உம்முன்னு தான் இருக்கணும், சாமி பார்த்துக்குவாருன்னு சொல்லுவீங்க. என்னத்தான் சாமி பார்த்துக்குவாரு? இந்த சிவபெருமான கும்பிட்டாலே இப்படித்தான், இந்த சிவபெருமான கும்பிட்டாலே இப்படித்தான் அப்படின்னுவாங்க. நீங்க காதால கேட்டு கவனிக்கணும். சிவாய நமன் சொல்லணும், நமச்சிவாயங்க நல்லதுங்க ஐயா, நன்றிங்க ஐயான்னு சொல்லணும். ஏன்னா பேரானந்தம். ஒரு குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் நல்லா தெரியும் அவருக்கு. சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் கொடுத்து நம்மள என்ன பண்ண விரும்பல அவரு. அதனாலதான்
அப்போ யோகியர்கள் இருந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தை பார்த்து இன்புற்று இருப்பார்கள். இந்த புருவ மத்தியத்துக்கு வர்றதுக்கே சரியை தேவைப்படுது. இந்த புருவ மத்தியத்துக்கு வர்றதுக்கு தான் கிரியை தேவைப்பட்டது. இந்த புருவ மத்தியத்துக்கு வர்றதுக்கு தான் யோகம் தேவைப்பட்டது. இந்த புருவ மத்தியத்துல வந்து 1 2 கலக்கு தான் 2 கலக்கிறது தான் ஞானம் தேவைப்பட்டது. இந்த 4 முடிஞ்ச பிறகுதான் நீங்க சத்து, சித்து, ஆனந்தம் பெறுகிறீர்கள். அவ்வளவுதான். அப்போ சத்தாக இருக்கும் பொழுது நீங்கள் ஜீவனாக, அதாவது ஜீவனாக இருக்கிறீர்கள். சத்தை 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 தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நீங்க ஜீவனாக இருக்கின்றீர்கள். சத்தை என்றைக்கு தெரிந்து கொண்டீர்களோ அன்றைக்கு சிவனாகவே மாறுகிறீர்கள். என்றைக்கு நீங்கள் சித்தை புரிந்து கொள்கிறீர்களோ அன்றைக்கு சிவத்தை உணர்ந்து கொள்கிறீர்கள். என்றைக்கு சித்தையும் சிவத்தையும் புரிந்து கொண்டீர்களோ அன்றைக்கு ஆனந்த நிலைக்கு வந்து விடுவீர்கள். சிவானந்த பரமஹம்சம், சிவானந்த பரமஹம்சம். இதான் இந்த நிலையை தான் சமாதி நிலையில அட்டமா சித்தியில ஒரு சிவயோகியர் வந்து சரியையும் கிரியையும் கடந்து அனுபவிச்சு மேல போய் நின்னு இருக்கிற இடத்தை உணர்ந்து ஏகாந்தமா இருக்கிற நிலையைத்தான் காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே. அதுதான் சிகாரம் சைவ நெறி பாடசாலையில 4:10க்கு வந்துருங்க. ரொம்ப ஆஞ்சி ஓஞ்சி தேடினதெல்லாம் போதும். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் போதும். எல்லாத்தையும் எரிச்சிருங்க. எரிச்சு அப்படியே புருவ மத்தியத்தை மட்டும் பாருங்க. உங்க சொந்த அபிலாஷைகள் எல்லாம் எரிச்சிருங்க. அது பார்த்துக்குவார் சாமி. ஏன்னா விரும்பி போனா விலகி போயிடும். நீங்க விலகி போய் பாருங்க, விரும்பி உங்க காலடியில வந்து விழுந்துரும். அதனால சிவபெருமானுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு புருவ மத்தியில வந்து சரணடைஞ்சிருங்க. அப்பா நான் விட்டேன் சாமி, அவ்வளவுதான். உன் திருவடியே போதும். உன் சித்தம் தங்கள் சித்தம் என் பாக்கியம்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி புருவ மத்தியில வந்து 4:10க்கு தவத்துக்கு வந்துருங்க. அவ்வளவுதான். அப்போ சிகாரத்துக்கு வரக்கூடிய அடியார்கள் இந்த மேலான நிலையை உடனே பெறுகிறார்கள். எப்படி? ஞானத்தால, காதால கேட்டு, அதாவது சிந்தித்து, சிந்தித்தல், தெளிதல், பிறகு நிட்டை கூடல். இந்த நிகழ்வு நமக்குள்ள நடக்குது. காதால கேட்டு சிந்திச்சு, ஓ அப்போ ஓடி ஓடி பாக்குறத விட இருந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு உன்னதமான நிலையை அடையலாமா? நிச்சயம். அப்போ அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, விநாயகர் கேட்டார்ல, புத்திசாலித்தனமான ஒரு முடிவு எடுத்தார்ல, அதுதான் அதுதான் இந்த முடிவு. அதான் ஞானம். அதுதான் ஞானம். அப்போ வலது கண் சூரியன், இடது கண்ணு சந்திரன், இது ரெண்டுமே கொண்டு மெர்ஜ் ஆகிற இடம் அக்னி நேத்திரம். அதுதான் சாமியோட திருவடி. அந்த இடத்துக்கு நம்ம போறோம். அங்கதான் திருவருள் காட்சி இருக்கு. அங்கதான் திருவருள் காட்சி இருக்கு. அங்கதான் நாதம் ஒலிக்குது. இதைத்தான் இந்த பாட்டு சொல்ல வருது. அப்ப இந்த பாட்டை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. ஐயோ இப்படி எல்லாம் சொல்றாங்களே, உலகம் ஃபுல்லா சுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நம்மள ஓடி ஓடி என்னது சாமி பார்க்க கூடாதா? பார்க்கணும். இப்போ எட்டி எட்டி கண்ணாடியை பார்த்தா, நீங்க எத்தனை முறை எட்டி பார்த்தாலும் கண்ணாடியில என்ன தெரியும்? நீங்க எத்தனை முறை கண்ணாடியை பார்த்தாலும் கண்ணாடியில உங்க முகம் மட்டும்தான் தெரியும். எதிராளி முகமா தெரியும்? அப்ப நீங்க எந்த கோயிலுக்கு போய் எந்த லிங்கத்தை பார்த்தாலும் அங்க உங்க முகம் தான் தெரியும். ஏன்னா அங்க உள்ள இருக்கிறது கண்ணாடி தான். அது நீங்க தான். உங்களை தான் நீங்க பாக்குறீங்க. நீங்க எந்த கோயில்ல போய் எதை எட்டி பார்த்தாலும் கண்ணாடிக்குள்ள உங்களை எட்டி பார்க்குற மாதிரி தான். இதுதான் ரகசியம். இதான் சிதம்பர ரகசியம். ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு சிதம்பர ரகசியம் இதான் சொல்லித்தரோம். அப்போ நீங்க எங்க போய் பார்த்தாலும் கண்ணாடியில உங்க முகம் தான் தெரியுதுன்னா, அப்ப இருந்த இடத்துல உங்களை பாருங்க. அதுதான் ஞானம் சொல்லுது. அதுதான் சொல்லுது. அப்ப இருந்த இடத்துல இருந்து பாக்குறது எப்படிங்க ஐயா? என்னுடைய தனிமையை எப்படி போக்கிக்கிறது? தோப்புல இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். அப்ப இருந்த இடத்துல இருந்து இறைவனை பாக்குற ஒரு உத்தி நமக்கு கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். கையடங்கி கால் அடங்கி உட்கார மாட்டேங்குதே. அப்போ உடம்பால உட்காரணும் முதல்ல, பிறகு மனசால உட்காரணும், பிறகு ஆத்மார்த்தமா நீங்க ஒன்றி இருக்கணும் இறைவனோட. அதான் திருவடி. திருவடி எதுன்னு தெரிஞ்சுக்கின பிறகு உங்களுக்கு ஆனந்தம் தான். சத்து சித்து ஆனந்தம் தான். அதான் இந்த பாட்டு சொல்லுது. நீங்க என்ன சொல்லுது? ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை.
நீங்க எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனை உணராம, உங்களுக்குள்ள ஈஸ்வரன் இருக்கிறான்றது உணரவே இல்லைன்னா, அன்புன்றத நீங்க உணரலன்னா, நீங்க எந்த கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒரு அன்பே உங்களுக்கு வரல. ஒரு மெச்சூரிட்டியே உங்களுக்கு வரல. எல்லாரையும் சமமா பார்க்கணுன்ற அறிவே உங்களுக்கு வரல. எல்லா உயிரையும் சமமா பார்க்கணுன்ற அறிவே உங்களுக்கு வரல. அப்ப நீங்க என்ன சிவனடியார்? நீங்க என்ன ஜீவனை உணர்ந்தீங்க? அப்புறம் சிவனை உணர்ந்தீங்க. அதுக்கப்புறம் சிவத்தை உணர்ந்தீங்க. அப்புறம் ஜாதி பாக்குறீங்க. அப்புறம் பேதம் பாக்குறீங்க. அப்புறம் நிறம் பாக்குறீங்க. அப்புறம் பணம் பாக்குறீங்க. அப்புறம் சொத்து பாக்குறீங்க. அப்புறம் வண்டி பாக்குறீங்க. வாகனம் பாக்குறீங்க. வீட்டை பாக்குறீங்க. உயிரை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டேன்றீங்க. சிவத்தை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டேன்றீங்க. தோற்றத்தை தான் முதல்ல பாக்குறீங்க. தோற்றத்தை தான் நம்ம என்ன பண்றோம்? முதல்ல பாக்குறோம். அப்ப இதனுடைய விளைவு என்ன ஆகும்னா, சாதாரண மனுஷன் தோற்றத்தை பாக்குறான். அவனுக்கு எல்லாமே முக்கியம். ஜாதி முக்கியம், பணம் முக்கியம், சொத்து முக்கியம், வண்டி முக்கியம், வாகனம் முக்கியம், லக்ஸூரியஸ்னஸ் முக்கியம். இதெல்லாம் இருந்தா தான், பாதுகாப்பா இருந்தா தான் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இல்ல பொண்ணை கொடுப்பாங்க, பொண்ணை எடுப்பாங்க. இது வந்து சாதாரண உலகம். இது வந்து உடல் ரீதியா அணுகிறவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். 2வது மன ரீதியா அணுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? படிப்பு பார்ப்பாங்க. நாலேஜ் இருக்குதான்னு பார்ப்பாங்க. பொழைக்க தெரியுமான்னு பார்ப்பாங்க. சொந்த கால்ல நிக்கிறானான்னு பார்ப்பாங்க. இது மனத்தினுடைய தெளிவு பெற்றவர்கள் செய்யற கூத்து. பக்குவப்பட்டவங்க ஆன்மாவை பார்ப்பாங்க. இது தெளிஞ்சிருச்சா, தேறிடுச்சா, சிவபெருமானுடைய அடிக்கு வந்துருச்சா, அவ்வளவுதான். நடத்துறது இறைவன் தான் தெரிஞ்ச ஆன்மாவா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த ஆன்மாவுக்கு அந்த ஆன்மா தான் செட் ஆகும். இதுக்கு இந்த திருமணம்லாம் ரொம்ப எளிமையா இருக்குது. இதுதான் வந்து கந்தர்வ திருமணம், ஆத்மார்த்த திருமணம். ஆமா, இதுதான் வந்து எந்தவித எந்தவித சலனமும் இல்லாம, பதட்டமும் இல்லாம, ஆடம்பரமும் இல்லாம நடக்கிற ஒரு பெரிய திருமணம். உன்னதமான திருமணம். அடியார்களுக்கு உணவு அளிச்சுட்டு சுருக்கமா முடிஞ்சிடும். சுருக்கமா முடிஞ்சிடும். ஆமா, இது ஆத்மார்த்தமான விஷயம். அப்ப இத்தனையும் கடந்து ஒருத்தர் பக்குவப்பட்டு பொருள் நடுக்கு வர்றது எவ்வளவு நேரம்? அப்பா, அதான் இறுதி நிலை. அந்த இறுதி நிலையை தொடர்தான் இவ்வளவு கூத்தம். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அப்ப குருவருள் வேணும். ஒவ்வொரு படிநிலையும் சரிக்கு ஒரு குரு வருவார். நீங்க புறத்தை எப்படி போய் இறைவனுக்கு அடிமை செய்யணும்னு ஒரு குரு வந்து சொல்லி தருவார். கிரியைக்கு ஒரு குரு வருவார். நீங்க எப்படி பர்சனலா பூஜை பண்ணணும்னு சொல்லி தருவார். அப்புறம் யோகத்துக்கு ஒரு குரு வர, எப்படி நாதத்தை உங்களுக்குள்ள காதால கேட்கணும்னு சொல்லி தருவார். அப்புறம் ஞானத்துக்கு ஒரு குரு வர, உங்களுக்கு புருவ மத்தியில ஒளி எப்படி பார்க்கணும்னு சொல்லி தருவார். அதுக்கப்புறம் ஞான அனுபூதி தான். இந்த படிப்படியா வந்துட்டீங்கல்ல மேல. படிப்படியா வந்துட்டீங்களா? அப்படி வந்தவர் தான் இந்த சிவயோகியரை பத்தி சொல்றாங்க. ஆர்வத்தால் சிவனை காணும் பொருட்டு கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் கால் நோவ நடந்து சுற்றி வரினும் பயனில்லை. அப்படி சிவனுக்கு இனியவனா மாறின பிறகு அன்பால ஒரு சிவயோகி என்ன செய்வார்னா, இருக்கும் இடத்துல இருந்து புருவ மத்தியத்தை பார்ப்பாரு. போதண்டா சாமி, எங்க விட்டாலும் அவர் இருக்க இடத்துல என்ன பண்ணுவாரு? அப்படியே 2 கண்ணு கப்புச்சுப்புன்னு ஒரு காலத்துக்கு மேல போட்டுக்குவாரு. முதுகெலும்பு நேரா வச்சுக்குவாரு. சின்முத்திரையை வச்சு என்ன பண்ணுவாரு? அப்படி லைட்டா அப்படி மேல பார்த்து அங்கேயே ஒடுங்கி நின்றாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படா நேரம் கிடைக்கண்டா, அப்பா போதண்டா சாமி இந்த உலகம் அப்படின்னு இருப்பாரு அவரு. இதுதான் அந்த சிவயோகியருடைய காட்சி. இதைதான் அந்த பாட்டு அவங்க சொல்லுது. அப்போ அட்டமா சித்தி பெற்றவர்கள் இந்த உலகத்தோடு இருந்தாலும் ஒட்டி ஒட்டாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு உலகப் பொருள்கள் ஒரு பொருட்டே இல்லை. எம்பெருமான் திருவடி மட்டுமே அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்கும். அவர்கள் திருப்பணியை மட்டும் செய்வார்கள். திருப்பணின்னா என்ன? சிவபெருமானுடைய பணியை செய்வார்கள். அதுக்கு முன்னாடி சொந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். சொந்த பணியை செய்யும் போது நம்மளுக்கு இன்பம் இருந்தது, துன்பம் இருந்தது. சொந்த பணியை செய்யும் போது நமக்கு இன்பம் இருந்தது, துன்பம் இருந்தது. எப்போ நம்ம அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால்
இன்ப நிலை தானாக வந்தெய்த. அப்ப இன்பம் எப்போ வரும் நம்மளுக்கு? சாமியோட காரியத்தை எடுத்து செய்யணும். சைவ சமயத்தை கையில எடுக்கணும். சைவ சமயத்துக்கு நம்ம 4 பேருக்கு என்ன சொல்ல முடியும்? சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு பார்க்கணும். பெருக யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். திருவடி இன்பத்தை நான் பெறுற மாதிரி மத்தவங்களும் பெறணுமே. ஐயோ! இன்னும் ஓடி நிக்குது அந்த அக்கா. எப்படியாவது அது காதுல சொல்லணும். திருவடி இங்க இருக்குதுக்கா, அக்கா போய் பார்த்ததெல்லாம் போதுங்க. அது துன்பத்தை தாங்க தரும், துன்பத்தை தாங்க தரும். ஆடாம அசையாம நிறுத்தணுங்க, அங்க திருவடி இங்க தாங்க இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க இன்னும் வினையை அனுபவிக்கணும். நிறைய வினை இருக்கு. 2 வினை இருக்கு இல்லையா? நல்வினை, தீவினை இருக்கு இல்லையா? அந்த வினை கழிஞ்ச பிறகுதான் இந்த திருவடி பக்கமே அவங்க வருவாங்க. அப்ப யாரெல்லாம் முதல்ல திருவடி பக்கம் வருவாங்கன்னா, இருந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கு வருவாங்கன்னா, இதுல சரியில ஓடி போய் அவங்க ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, கிரியில ஓடி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் யோகத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு, அப்புறம் ஞானத்துல புருவ மத்தியத்துக்கு வந்துடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் இந்த பாட்டு புரியும். மத்தவங்களுக்கு இந்த பாட்டு புரியாது. உடனே நிகழ்ச்சி விட்டு போயிடுவாங்க. நிகழ்ச்சி விட்டு ஏன் போயிட்டாங்கன்னா, கோயில்லாம் அவர் வேணான்றாரு. பூஜை எல்லாம் இவர் வேணாம். இல்லவே இல்லை. வேணும். நிச்சயம் வேணும். ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு நிச்சயம் வேணும். ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு நிச்சயம் வேணும் அப்படின்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நிச்சயம் வந்து பேசலாம். இது இதுக்கு மேல இதை என்ன பண்ண முடியாது. ஆமா. அன்பினால ஆத்மார்த்தமா நீங்க ஏதாவது இந்த உண்மையிலேயே அந்த திருவடியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அடியனுக்கு சொல்லுங்க. அதை அழகா நான் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். ஆமா. இருந்த இடத்துல இருந்து பார்க்கறதுக்கான எல்லா ஏற்பாடும் நிச்சயம் செய்யலாம். ஆமா. அதுக்கும் என்னன்னா, மனசாட்சிக்கு விரோதமா எந்த செயலும் செய்ய மாட்டேன். பீடி, சிகரெட், அபின்னு, பாக்கு, புகையிலை, தண்ணி, கஞ்சா, பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், இன்னொருத்தர் பொருளுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், கொலை செஞ்ச பொருளை சாப்பிட மாட்டேன்னு சத்திய வாக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான். இந்த சத்திய வாக்கு கொடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த புருவ மத்தியில தொட்டு காமிச்சு, சுவாசத்தையும் உங்களுக்கு நல்ல கதியை கொடுத்து என்ன பண்ணணும்? ஆமா. பண்ணி கொடுக்கலாம். இதுதான் திருவடி காட்சி. ஒரு சிவயோகி ஒரு ஒரு சிவயோகியா சிவபெருமானை அறியணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படுறவங்களுக்கு அந்த யோகி அவங்களுக்கு சுட்டி காமிப்பாரு. ஆனா தேடல் இருக்கணும், பசி இருக்கணும். சும்மா 2ம் கட்டான இருக்கக்கூடாது. ஒரு வெறி இருக்கணும் வாழ்க்கையில. ஒரு வெறி இருக்கணும். வாழ்க்கையில சாமியை தெரிஞ்சுக்கணுன்ற வெறி இருக்கணும். அவரும் நானும் ஒண்ணா இருக்கணும். ஒண்ணும் அது இறைவனுடைய திருவருள் கருணையினால இறைவனை உணர்ந்திருக்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இது செட் ஆகும். இல்லைங்க ஐயா, நான் 10ஓட 11 இருந்துட்டு போறேங்க ஐயா. நமக்கெல்லாம் எதுக்குங்க ஐயா? ஆமா. அப்படின்னா அது அந்த வினை அது கழிக்கணும் அவ்வளவுதான். நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. சிவபெருமான் சிவசிவா. அப்போ இந்த உலகத்தை சுத்தி சுத்தி வர்றது ஒரு பக்கம். போலாம், எங்க போனாலும் அதே வானம் தான் இருக்க போகுது. எங்க போனாலும் அதே பூமி தான் இருக்க போகுது. ஆனா என்ன சொல்லுவாங்க ஞானிகள்லாம் சொற்பொழி பண்ணும்போது, உலகம் முழுக்க திருவருள் இருந்தாலும், அதாவது பசுமாடு முழுக்க பால் இருந்தாலும், பசுமாட்டுல இருந்து பால் எடுக்கணும்னா உடம்பு முழுக்க உயிரோட ரத்தம் இருந்தாலும், அந்த ரத்தத்தை பாலா எடுக்கணும்னா எங்க மடிக்கிட்டு தானே வரணும். அந்த மாதிரிதான் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பேன். நிறைய சொற்பொழில சொல்லியிருப்பாங்க. ஏன் கோயிலுக்கு போறீங்க? இந்த பிரபஞ்சம் முழுக்க திருவருள் கருணை இருந்தாலும், ஆனா கோயிலுக்குள்ள போனா அது பால் மாதிரி சுரக்கக்கூடிய இடம் அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். உண்மைதான். ஆனா உணரணுமே. அதை உணரணும் இல்ல. அங்கதான் போய் ஊர் கதையை பேசுறோம். அங்கதான் போய் உலக கதையை பேசுறோம். அங்கதான் போய் தேர்ட் பர்சனை பத்தி பேசுறோம். அங்கதான் 3வது மனுஷனுடைய அழுக்கை பத்தி பேசுறோம். இப்படி எல்லாம் பேசி பேசி அங்க உன்னதமான நிலையை நம்ம என்ன பண்றோம்? சிதைச்சிட்டோம். அப்படி சிதைச்சதுனால அதனுடைய உன்னதன்மை போயிடுச்சு. அவ்வளவுதான் செய்தி. அங்க போன மோனத்துக்கு தான் இடம் முதல்ல. லயம். லயம். ஆன்மா எங்க லயிக்குதோ அதான் ஆலயம். அதை விட்டுட்டு போய் நம்ம வேற விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா அது லயிக்காது. லயம் போயிடும். அதுதான் சுருதின்னு சொன்னாங்க. சுருதி சொன்னாங்க. அதுதான் கோயில்ல போனீங்கன்னா பாடும்போது நல்லா எக்கோ கேட்கும். நல்லா கேட்கும். அழகா கேட்கும். அந்த கோயில்ல யாராவது ஒரு ஓதுவார் பாடினாருன்னா இனிமையா இருக்கும். ரொம்ப இனிமையா இருக்கும்.
ஆத்மார்த்தமா இருக்கும். ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கும். அதான் ஆலயம். லயிச்சு அங்க இருக்கு இல்லையா? அத ஒருத்தர் பாடுனாங்கன்னா போதும். அந்த கோயில் ஃபுல்லா பரவும். ஒருத்தர் பாடுனாங்கன்னா கோயில் ஃபுல்லா பரவும். நல்ல ரிதமா இருக்கும். ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே ஆதியை அமரர் தொழுதேத்த சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உலானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. சிந்திப்பார் அவர் சிந்தை உலானை. அப்ப யார் சிந்திக்கிறாங்களோ அவருடைய சிந்தையில் சாமி இருப்பாருன்றது அந்த பாட்டு நமக்கு சொல்லுது. அதுதான் அந்த சிவயோகியர் எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. அந்த நகரை நாதம் என்கிற நகரை அடைந்து திளைத்திருப்பார். அப்ப திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சரியை வேணான்னு சொல்லல, கிரியை வேணான்னு சொல்லல, யோகத்தை வேணான்னு சொல்லல. இருந்த இடம் தெரிஞ்சு போச்சுன்னா, அந்த இருந்த இடம் தெரியறதுக்கு ஒரு உயிர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க வரணும். அத நம்ம படிக்கணும். அந்த இருந்த இடத்துல இருந்து பூர்வ மத்தியில பார்த்து ஏகாந்தமா ஒருத்தர் லயிச்சு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, அவர் எத்தனை சரியை பண்ணியிருப்பாரு, எத்தனை கிரியை கடந்து வந்திருப்பாரு, எத்தனை யோகத்தை கடந்து வந்திருப்பாரு. இவ்வளவு நிலைமையில கடந்து வந்தா தான் உடனே அது கிடைக்கும். அதனாலதான் சிகாரத்தை வர்றவங்க புண்ணியம் புண்ணியம் செஞ்சவங்க. டைரக்டா பூர்வ மத்தியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க காஞ்சிபுரத்துல. எல்லாருக்குமே அது கிடைக்குது கிடைக்கலையே. இன்னும் ஓடிட்டு தானே இருக்கிறாங்க. சாமி பார்க்க போலையா, நாளைக்கு தேர் என்ன பண்ண போற, அப்ப நாளைக்கு திருப்பியும் அதே தான், ரொட்டீன் லைஃப் தான். அடுத்த வருஷமும் இதே டயலாக் தான். நாளைக்கு தேராங்க வரலையாக்கா. அப்ப எது தேரு? அந்த தேரை ஓட்டுறது யாரு? எது தேரு? அந்த தேரை ஓட்டுறது யாரு? நல்லா பாருங்க. தேருன்றது நம்ம உடம்பு. அந்த தேர் ஓட்டுறது நான் முகன் ஓட்டுறான். ஒரு உடம்பு இருக்கணும், உடம்பு எழுந்து நடக்கணும்னா நான்ன்ற நிலைமை இருந்தா தான் எழுந்து நடக்க முடியும். அதான் நான் முகன். அப்ப அந்த தேரை ஓட்டுறவன் யாரு? நான் என்கிற நிலைமை இருந்தால்தான் எழுந்து நடக்க முடியும். இந்த நான் என்கிற நிலைமை என்ன? தூங்கி எழுந்த உடனே வீட்டுக்காரரை பார்த்து நீங்க யாருன்னு கேட்டா உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு? ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்னவோ ஆயிடுச்சு. அப்போ நான்ன்ற ஒரு நிலைமை இருந்தாதான் என் வீடு, என் பொண்டாட்டி என்னதுன்ற நினைப்பு வரும். அதுதான் இந்த உடம்புன்ற தேரை எடுத்து நடத்துது. அதான் நான் முகனால் அசைக்கப்படுகின்ற தேர் நம்முடைய உடம்பு. அப்போ இந்த தேரு கண்ணால பாக்குறது, இந்த தேர் இருக்கு இல்லையா, அந்த உடம்பு இருக்கு இல்லையா, அந்த உடம்புக்கு இன்னொரு உடம்பு இருக்கு, அதுதான் மனம். அதான் நாராயணன். அதான் நாராயணன். அவனுக்கும் ஒரு தேரு. அதுக்கு மேல இறைவன் உயிரா இருக்கிறார் இல்லையா, அம்மையப்பரா இருக்கிறாரு. நந்திக்கு மேல உட்கார்ந்து இருப்பாரு. அதனாலதான் அந்த உடம்பு, நம்ம உடம்பு கோயிலா வச்சு தேரா வச்சாங்க. அப்ப நானுன்றது ஒரு நிலைமை இல்லைன்னா அந்த தேர் போகாது, நம்ம உடம்பு இயங்காது. மனம்ன்ற ஒரு அதிகாரி இல்லைன்னா நம்மளுடைய மனம் இயங்காது. அதான் நாராயணன். அடுத்து ருத்ரன்ற ஒரு ஆள் இல்லைன்னா உயிர் இருக்காது. அப்போ இந்த தேருன்னு ஒண்ணு இருக்கணும்னா மும்மூர்த்தி ரொம்ப அவசியம். அதுக்காகத்தான் மேல சாமி நந்தியம்பெருமான் மேல உட்கார்ந்திருக்காரு. அம்மையப்பர் உட்கார்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் மும்மூர்த்திகள். அதுக்கப்புறம் தான் மும்மூர்த்திகள். இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வரோம். ஆகாயமா இருக்கிற சிவபெருமான் பராசக்தியோட இணைஞ்சு வரும்போது நந்தியம்பெருமான் மேல உட்கார்ந்துக்குவாரு. அதுக்கப்புறம் ஆகாயமா இருந்தவர் பராசக்தியா இறங்கி வரும்போது முதல்ல மூச்சா இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் அக்னியா இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் நீரா இறங்கி வராங்க. அதுக்கப்புறம் மண்ணா இறங்கி வராங்க. இது ஒரு படிநிலை. இது ஒரு படிநிலை. அப்ப இந்த உடம்புன்ற தேர்ல முதல்ல ஆகாயமா இருக்கிற இறைவன் மூச்சாக நமக்கு உடம்புக்குள்ள வந்து போறாங்க. அந்த மூச்சு நமக்குள்ள ஒரு தீபம் இருக்குது. அந்த தீபம் எரியறதுக்கு உதவி செய்யுது. அதான் உயிர். அதான் அக்னி. அதான் ஜீவாத்மா.
அந்த அக்னி இந்த உடம்புன்ற தேருக்குள்ள அது எரிஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் தேர் ஓடும். இந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய வேர்வை தான் மனம். அந்த மனமாகிய அதிகாரி தான் நான் என்கிற நிலைமையை பெற்றெடுக்கிறாரு. அந்த நான் என்கிற நிலைமை வந்த பிறகு நம்ம உலகம் தெரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான். இது ஒரு தொடர் நிகழ்வு. அப்போ நைட்டு படுக்கும்போது உலகம் கொலாப்ஸ் ஆகுது. நான் என்கிற நிலைமை கொலாப்ஸ் ஆயிடுது. திருப்பியும் மனம் போய் படுக்க போயிடுது. அதான் நாராயணன், கோவிந்தராஜ பெருமாள் ஆயிடும். அப்புறம் அவன் ஒடுங்கின பிறகு துயில் தான். அதுக்கப்புறம் உள்ள சாமி ஆட்டம் தான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே. ஒரே கூத்து தான் சாமிக்கு தூங்குன பிறகு. ஒரே கூத்து ருத்ரம். ஆமா. இரவு ஃபுல்லா ஒரே ஆட்டம். சார்ஜ் ஏறிடும் உடம்பெல்லாம். திருப்பியும் பல்லி அடிச்சு, திருப்பி என் வீடு, என் பொண்டாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. பள்ளிக்கூடம் என்னாச்சு, ஸ்கூல் என்னாச்சு, காலேஜ் என்னாச்சுன்னு எழுந்துக்குதா இல்லையா மனம்? அப்ப இது தொடர்ந்து நடக்கிற ஒரு கூத்து நம்ம உடம்புக்குள்ள. ஒடுங்குறதும் திருப்பி எழுந்துக்கிறதும். அதான் பல்லி அடிச்சு, பல்லி அறை, பல்லி அடிச்சு. பள்ளின்னா என்ன? படுக்கை. பள்ளிக்கூடம் போலைன்னா படுக்கைக்கு போலையான்னு அர்த்தம். பாடசாலைக்கு போலையான்னு தான் வைக்கணும். பள்ளின்னு சொல்லக்கூடாது. பள்ளிக்கூடம்னு சொல்லக்கூடாது. பள்ளிக்கூடம்னா தூங்குற இடம்னு அர்த்தம். பள்ளி கொண்ட பெருமாள்னா என்ன அர்த்தம்? சயனித்துக் கொண்டிருக்கிற பெருமாள்னு அர்த்தம். என்னன்னு தெரியல. இலங்கைக்கு போனீங்கன்னா பாடசாலைன்னு தான் சொல்லுவாங்க. பள்ளின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப தூங்குற இடம் அதுக்கு பேரு. என்னது? பள்ளி கொண்ட பெருமாள்னா என்ன? தூங்கிக் கொண்டிருக்கிற பெருமாள். துயில் கொண்டிருக்கிற பெருமாள்னு அர்த்தம். பள்ளி எழுச்சுன்னா என்ன அர்த்தம்? தூக்கத்துல இருந்து எழுந்திருப்பா சாமின்னு அர்த்தம். யாரை எழுப்புறீங்க? நம்முடைய மனத்தை எழுப்புறீங்க. இறைவனை எழுப்ப முடியாது ஒருபோதும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அவன் தூங்கிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. சங்குதான். என்னது? சங்குதான். அப்போ சாமிக்கு இல்ல திருப்பள்ளி எழுச்சி. சாமி குருவருளா இறங்கி மனமா வெளிய வராங்களே, அந்த மனத்துக்கு தான் திருப்பள்ளி எழுச்சி. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். தூக்கத்திலிருந்து சாமி தூங்குனது போதும், சார்ஜ் ஏத்துனது போதும். இந்த மனத்த ஒழுப்பி விட்டுக்கணும். அவ்வளவுதான். அப்ப அந்த மனம் என்ன ஆயிடும்? எழுந்து வரும். சாமி அந்த கூத்துல இருந்து திருப்பியும் இப்ப கலங்கமுள்ள நிலைக்கு வந்துடுறாரு. சாமி 2 நிலைமைக்கு வராரு. கலங்கம். தூங்கும்போது கலங்கம் இல்லாம இருக்கிறாரு. தூங்கி எழுந்த பிறகு கலங்கம் ஏற்பட்டுது. என்ன ஏற்பட்டுடுது? என் வீடு, என் பொண்டாட்டி இருந்தது. நான் இல்லன்னா உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் தான் உனக்கு வேலை வாங்கி குடுத்தேன். மாப்பிள்ளை அவர் தான். அவர் போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட் என்னதுன்ற மாரி. இவ்வளவுதாங்க ரகசியம். அப்போ தேருன்றது என்னது? நம்ம உடம்பு தான் தேரு. அப்பாடி! இந்த உண்மைய விளக்குறது தாங்க இவ்வளவு பெரிய கோயில்லாம் கட்டி வச்சாங்க. இந்த சத்தியத்த புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் சாமி என்ன பண்ணாங்க? இவ்வளவும் உண்மைய தெரிஞ்சுக்கணும் தான் ரகசியத்த ஒலிக்க வச்சு தான் கோயில் கட்டுனாங்க. கோயிலுக்கு போனாங்களே கண்டி இந்த உண்மைய யாரும் என்ன பண்ணல? உணரவே இல்ல. அவ்வளவுதான் செய்தி. அதுக்கு தான் திருமூலர் பகிரங்கமா சொல்றாரு. நீ எத்தன கடல சுத்தி வந்தாலும் இருக்கிற இடத்த விட்டு அந்த நாதன் அறியாம இருக்கிறியே அப்படின்னு தான் அறிஞ்சவங்க சிவயோகின்னு சொல்லிட்டு சிவயோகிக்கு இருந்த இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதான் புருவ மத்தியம். அப்படின்ற செய்திய நமக்கு விளக்கி சொன்ன ஒரு பாடல் தான் இந்த பாடல். அப்ப இந்த நிலைக்கு போனோம்னா சரியில வெற்றி பெற்றிருக்க வேண்டும். கிரியில ஒரு பாடம் கத்திருக்கணும். அதுக்கப்புறம் யோகத்துல ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்கப்புறம் ஞானத்துல ஒரு புரிதல் இருந்தா மட்டும் தான் இந்த பாடல் நமக்கு புரியும். அதாவது அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அப்படி வந்தவங்க தான் உடனே இருந்த இடத்துல இருந்து பார்ப்பாங்க. அப்படி வராதவங்க இன்னும் வெளிய ஓடிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் செய்தி. அதனால ஆரம்பகட்ட சாதகர்கள் இந்த பாடலை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்லி, இந்த நிலையை முதிர்ச்சி அடைஞ்சவர்களுடைய பெரிய பக்குவமான நிலைக்கு உண்டான பாடல் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவிலை, கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கண்ணும் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, முக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மண் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்முறை அறங்கள் வங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இதுகாரம் பொறுமையை கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம்.
அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு திருத்தொண் மன்னிக்கவும், ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், சிவன் திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவன் தேத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.